ரேவதி, ரேவதி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாயேன். இந்தாங்கங்க தண்ணி. அ, அ, நான் அவகிட்ட இல்லைங்க கேட்டேன். அவ என்ன பண்றா? அவங்க முக்கியமான வேலையா இருக்காங்க. ஏன் நான் கொடுத்தா குடிக்க மாட்டீங்களா என்ன? தாகத்துக்கு யார் கொடுத்தா என்னங்க? கொடுங்க. நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க. அவனை காணோம். வருவாரு. ம். ம், அப்படி என்ன முக்கியமான வேலை பண்றா? பின்னாடி போய் பாருங்க. ம், நான் போய் பின்னாடி பார்க்குறேங்க. அ, இதுல எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அ, உங்களுக்கு எடுத்துட்டு வந்தது சைஸ் கரெக்டாக இருக்கான்னு நீங்க போட்டு பார்த்துக்கோங்க. அ, அ, எங்களுக்கு எங்களுக்கு எதுக்குங்க? இல்லை, நாங்கள் ட்ரெயின் இல்லைன்னா இதில் போவோம்னு சொல்லி ட்ரெஸ் அவ்வளோவா எடுக்கல. அதுவும் இங்கே ஸ்டே பண்ணுறோம்ல, அதனால தான் எங்களுக்கு எடுக்கும்போது இங்கே எல்லாத்துக்கும் சேர்த்தே எடுத்துகிட்டு வந்தேன். தாத்தா பாட்டிக்கும் இருக்குது, அவங்க வந்தாங்கனாலும் கொடுத்துருங்க. ம், சரிங்க. ம். ஏன்னா இவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. சேகர் எங்கன்னு கேட்டா அதுக்கு ஒழுங்கான பதிலும் சொல்லல. ஒருவேளை அவ ப்ரொபோஸ் பண்ணிட்டானோ? அதனால இவங்க கோவமா இருக்காங்களா? இல்ல அ அ உரிமை ஏதாவது அத்துமீறி எடுத்துக்கிட்டானோ? அதனால இவங்க கோவமா இருக்காங்களா? ஐயோ! சேகர் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான். அப்பா கிட்ட பேசிட்டான். அப்பா வந்து இவங்க அப்பா கிட்ட பேசி இவங்களோட முடிவு தெரியாம அப்படி பண்றவன்லாம் இல்ல. ஐயோ! இவங்க கோவமா ஒரு மாதிரி பதில் சொல்லிட்டு போகவும் என்னெல்லாம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இவன் வேற கூட வரல. இவங்க தனியா தான் வந்திருக்காங்கன்னா, ஐயையோ! அப்ப சேகருக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அப்படின்னா இவங்க சொல்லியிருப்பாங்கல்ல. எதுவும் சொல்லலையே! ஐயோ! என்னதான் நடக்குது இங்க? காலையிலே வேற அடியாட்கள் வந்து அவங்க கூட பிரச்சனை. ம், இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லையே! ம். இதெல்லாம் ஒரு ஊரு. ஒரு டவர் கூட ஒழுங்கா கிடைக்க மாட்டேது. இல்லைன்னா கூட ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கலாம். ஐயோ! டேய் சேகர் எங்கடா இருக்க? பத்திரமா வாடா, சீக்கிரம் வாடா. ம், ம், என்னெல்லாமோ நினைக்க வேண்டியதா இருக்கு. உனக்கு காணோங்கவும். பத்திரமா வந்துரு. ம், இல்லைன்னா அப்பாக்கு நான் என்ன எப்படி பதில் சொல்வேன்? கடவுளே! சேகர் பத்திரமா நல்லபடியா சீக்கிரமே வந்துடணும். ரேவதி, இவங்களா? காலையில தான் என்கிட்ட வம்பிழுத்து அவங்க கிட்ட பாட்டி எல்லாம் சொன்னாங்க. நீங்க போன பின்னாடி என்கிட்டயும் வம்பிழுத்து உங்ககிட்டயுமா? அதுக்கு எதுக்கு இங்க? நீ என்ன கட்டையோட நிக்கிற? இங்க போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் இல்ல, அதான் நானே அடி வெளுத்துட்டு இருக்கேன். ஆனாலும் எனக்கு ஆத்திரம் கொஞ்சம் கூட குறையல. அதுக்குன்னு உனக்கு ரொம்ப ஃபீவரா இருந்துச்சே? சாப்பிட்டுட்டு அஜய் டேப்லெட் கொடுத்தா போட்டேன். பாட்டி ஆவி பிடிக்க சொன்னாங்க. மூலிகை ரசம் வச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, அப்புறம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இவனுங்களா இனி அடிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லாதான். எவ்வளோ அடி வாங்கினாலும் செத்த மாடுக மாதிரி இருக்காங்க. புத்தியா வரப்போகுது. எனக்கு எரிச்சலா இருக்கா, தாங்கவே முடியல. அதான் அப்படி என்னதான் நடந்தது? என்னடா நீ இப்பதான் வர? அவங்க அப்பளாவே வந்துட்டாங்க. எங்க போனாங்க மேடம்? கொல்லப்புறத்துக்கு? ம். ஏய் ஆ நீயும் ஒன்றும் சொல்ல மாட்ற. உன்னை கேட்டால் அவங்களும் ஒன்றும் சொல்லாமல் போகிறாங்க. என்ன ஆச்சு உங்கள் ரெண்டு பேத்துக்கும்? போகும்போது ரெண்டு பேரும் ஒன்றா தானே போனீங்க. அதுக்கு மேடம் வேற ஓடி வந்து ஏறினாங்களாம் சைக்கிளில். பண்ணுறதையும் பண்ணிட்டு ஒன்றும் சொல்லாமல் வேற போனாங்களா அவங்க? பண்ணுறதையும் பண்ணிட்டா? ஏன்டா என்னாச்சு? அது கார் மெக்கானிக் அவங்க அவங்களுக்கும் கொஞ்சம் ஃபீவராக தான் இருக்குது. முடிஞ்சா வரேன்னு சொன்னாங்க. அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ம், அப்போ நானும் அஜயுமே பார்க்குறோம். அப்படியும் வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா அப்புறம் மேற்கொண்டு பார்க்கலாம். ம், நான் வேணாலும் ஹெல்ப் பண்றேன். இவங்க வந்தா எனக்கு அங்கே வேலையே நடக்காது. நான் இவங்களே தான் பார்த்துட்டு இருப்பேன். இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களா? ஹெல்ப் நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் ஹெல்ப் இல்லைம்மா. வேலை செய்கிறவனையே கெடுக்கிறது. ஏங்க, ம் என்ன சாருக்கு பலத்த யோசனையா இருக்கு? அது ஒன்றும் இல்லை. ம், இல்லை ட்ரெஸ் எல்லாம் லோ பட்ஜெட்ல தான் எடுத்திருக்கேன். நீ எவ்வளோ வேணாலும் இடுமா தாயே. உனக்கு என்ன மாதிரி சத்தி உன் மாமனாரு.
பெங்களூர்ல பெரிய கோடீஸ்வரர். நீ பண்ற சின்ன சின்ன செலவுக்கெல்லாமா கணக்கு கேட்க போறாரு? பிஸ்னஸ் மேனா இருக்க, உங்க அப்பாவே கேட்க போறதில்ல. அப்புறம் மாமனார் கிட்ட நீ சும்மா விடுவியா? ம். ஏங்க ம். ஏன் லோ பட்ஜெட்ல எடுத்தா சார் போட மாட்டீங்களோ? நீ அப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? மேடம் என்ன கட்டளை போட்டாலும் செஞ்சு தானே ஆகணும். ஏங்க இல்லையே, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ம், இல்ல ஆ, ம். ஆ, உங்க கூட வர நாங்க லோ பட்ஜெட்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா ஆ, உங்க ப்ரெஸ்டீஜ் ஸ்பாயில் ஆயிரும்னு யோசிக்கிறீங்களோ? ச்சே. ஆஹா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ட்ரெஸ்லலாம் என்ன இருக்கு? அதுவும் இல்லாம ம் நான் என்ன பார்த்தா ஸ்டேட்டஸ், ப்ரெஸ்டீஜ் இதெல்லாம் பார்க்குற மாட்டியா இருக்கு? ஆ, பார்க்க அப்படி இல்லை. ஆனால் யாரையும் நம்ப முடியாதுல்ல, அதான் கேட்டேன். ஓஹோ! ம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ம் அப்புறம் அப்படியே அப்பப்போ அப்படியே சைலண்ட் ஆயிடுறீங்க. ம், ம். நான் உங்ககிட்ட ட்ரெஸ்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சா? அப்படின்னு தான் கேட்க வந்தேன். நீங்க தான் ஓ குவாலிட்டி நல்லா இருந்து ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் சரி தான். ம்ஹ்ம். ட்ரெஸ்லாம் உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணால் சரிதான். இதில் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல. ம் உங்களுக்கும் சில இது இருக்கும்ல. இப்படிலாம் தான் பிடிக்கும்ல. அந்த மாரி. அது ம், வேணும்னா ஸ்டிச் நானே பண்ணுவேன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டர் பண்ணிப்பேன். ஓ! ம் இல்ல. அ அப்போ அ மேடம்க்கு தெரியாத விஷயம்னு எதுவும் இல்ல. இல்ல? ஆ, ஆ, இருக்கு. ஆனால் நமக்கு முக்கியமாக தேவைப்படுற சில விஷயங்கள ஆ, நாமளே கற்றுக்கலாமே. ஏன் எதுக்கு அடுத்தவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கணும்? அதுக்காகத்தான். ம்ஹ்ம். அதான் மேடம்க்கு தெரியாத விஷயம்னு அ அதான் இருக்கு. ஓ! மேடம்க்கு தெரியாத விஷயமும் இருக்கா? ம் இப்போ கூட பாருங்க. நான் எங்கே போய் ஷாப்பிங் பண்ணேன், யார் கூடயெல்லாம் பேசினேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எங்கே போனீங்க, யாரையெல்லாம் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஓ! மேடம்க்கு இப்ப நான் யாரையெல்லாம் பார்த்தேன், யார்கிட்ட என்னெல்லாம் பேசினேன் அப்படிங்கிறது தெரியணும். அ அத டைரக்ட்டாவே கேட்கலாமே! ம். இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது போல இருக்கு. ஆ, குடும்பஸ்த ஆகணும்னா சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அப்பா சொன்னாங்க. அதுல இதுவும் ஒண்ணு போல இருக்கே. ம் ம் நம்மளாம் கேட்டால் அதெல்லாம் உனக்கு எதுக்கு கேட்டு நீ என்ன பண்ண போறேன்ட்டுருவாரு. சைடு கேப்பில் கேட்டால் பதிலையே காணும். ஒருவேளை இது அவரோட ப்ரைவசி தான், அதில் நம்ம தலையிடக்கூடாது. ம், இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குதே. அங்க மனசுக்கு எது தவிக்குது அட்டுக்குது. இப்ப என்ன நடந்ததுன்னு டெலிகாஸ்ட் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா குண்டா மண்டா தெரிச்சிருண்டா. அதுவும் நான் உங்களை என்ன பண்ணாலும் யாரும் வந்து என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கும் இந்த ஊருக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. நம்மளை யாருக்குமே இங்கே தெரியாது. ம், அப்போ என்ன நடந்தாலும் என்ன காப்பாத்த யாரும் வரப்போறதில்ல. அப்ப சொல்லிதான் ஆகணுமோ? ம் நல்ல பிள்ளை சமத்தா அறிவா புத்திசாலித்தனத்தோட சொன்னதுமே கேட்டுக்குமா. இல்லைன்னா ஐயோ தாயே! நான் சொல்லிடுறேன். நீ அடிக்க அ எனக்கு ஒன்றும் வலிக்க போறதில்ல. ஆனாலும் முதுகெல்லாம் கொழுக்கட்டை சைஸ்ல வீங்கிருமா? ம் அந்த பயம் இருக்கட்டும். ம். ஏங்க ம். ஆ, நான் யாரையெல்லாம் மீட் பண்ணேன்னு கேட்டீங்கல்ல? ஆமாண்டா டுபுக்கு. ம் ஆ, மெக்கானிக் அண்ணா பேரு பரமசிவம். ம் ஆ, அவங்களோட மிஸ்ஸஸ் ஒருத்தங்க இருந்தாங்க. அம்மா ஒருத்தங்க. ஆ, ஒரு பொண்ணு, ஒரு பையன். ஓ அவங்க மிஸ்ஸஸ். கிச்சன்ல இருந்தாங்க. ஓ பார்க்க முடியலன்னு சார் வருத்தப்படுறீங்களோ? நான் பார்க்க போனது அந்த அண்ணாவிங்க. ஆ அப்புறம் ஆ, அப்புறம்னா
ஓ மேடம், நான் லேடிஸை யாரும் மீட் பண்ணியிருந்தா கேட்டு வரீங்களா? கொஞ்சம் விளையாடி பார்ப்போமா? அப்புறம்னா? இல்ல கரெக்டா அவங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா என்ன? ம்ஹும். எங்கேங்க? ம், போற வழியில. போற வழியில. ம், என்னோட வாய்ஸ் டோன் மாறுது. சரி, நடக்கிறது நடக்கட்டும். ஆ, மான்விழி, மைவிழி அப்படின்னு 2 ட்வின்ஸ் பொண்ணுங்க. ம், கல் விளையாடிட்டு இருந்தாங்களா, அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டேன். அப்புறம் அவங்க எப்படி இருந்தாங்க? அதானே, பொறுக்காதே உனக்கு. சொல்லுடா. ஆ, பேருக்கேத்த மாதிரி இருந்தாங்கங்க. ம், இருங்கங்க, இன்னும் சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லுடா, சொல்லு. மொத்தமா வச்சுக்கிறேன் கச்சேரியா. அப்புறம் ஆ, கலைச்செல்வி, ஆ, மைதிலி, ம், அவங்க பழமொழி விளையாடிட்டு இருந்தாங்க. ம், ஆ, அப்புறம் சீதாலட்சுமி, சிவசங்கரி, மகாலட்சுமி, பிரியா, ம். இவங்கெல்லாம்? நொண்டிங்க, நொண்டி நொண்டி விளையாடிட்டு இருந்தாங்க. ஓ, நாமளும் நோண்டி விளையாடலாமே. ம். என்னங்க? ஆ, இல்ல ஆ, பசங்க யாருமே இல்ல. இத்தனை பொண்ணுங்க கிட்டயும் அட்ரஸ் கேட்டு போனீங்க. ஆ, இருந்தாங்களே. ஓ, அப்போ இவங்க எல்லாரும் அழகா இருந்தாங்களா? அதனால தான் நீங்க பசங்க யார்கிட்டயும் கேட்கலையா? உள்ள எரியுதா? ஹலோ. ஆ, என்னங்க? ஆ, இல்ல, எல்லாரும் அழகா இருந்தாங்களான்னு கேட்டீங்களா? அதான் எல்லாத்தோட பேசி ஒரு தடவை. ரிமம்பர் பண்ணிட்டு வரீங்களா சாரு? ஒரு தடவை. ஒரு தடவை என்னங்க, ஆ, 1000 தடவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓ, ம், அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. மங்களகரமான லட்சணமான முகம். கலர்னாலும் கலரு, அப்படி ஒரு குங்குமப்பூ சிவப்பு. ம்ஹும். அவங்களாம் பொண்ணு இல்லைங்க, தேவதைக. ஓ, தெரியுமே. ஆ, நீங்க தான் யாரையுமே பார்க்கலையே, அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் நீங்க பார்த்துருக்கீங்களே சார். பொலிவுனா பொலிவு, நிலாவே தோக்கடிக்கிற அளவுக்கு அப்படி ஒரு பொலிவு இல்ல? எப்படிங்க இவ்வளோ கரெக்டா சொல்றீங்க? ஆமா பின்ன. ஷாப்பிங் முடிச்சுட்டு நீங்க வருவீங்கன்னு திணில உட்காந்து நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன். போச்சுடா. நான் என்னமோ வித்தியாசமான ஜந்து மாதிரி ஊரே என்னை வித்தியாசமா பார்த்துச்சு. ம், ஏங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? ஊரெல்லாம் உன்னை கண்டு வியந்தார. ஏங்க ம், என்ன? கண்ணு இருந்தா எல்லாரும் எல்லாத்தையும் தான் பார்த்தாக்கணும். ஓ, நம்ம ஊருக்கு புதுசுங்கிறத நீங்க வெளிக்காட்டுற மாதிரி நினைத்திருப்பீங்க, அதனாலதான் அவங்க அப்படி பார்த்திருப்பாங்க. ஓஹோ, சார் அப்போ நான் தான் வந்துட்டேன் இல்லைங்க. ம், ஆ, சைட் அடிக்கிறதுல முசுகா இருந்தது தப்பு இல்லைல்ல? அது ஏங்க, என்னங்க என்ன? இங்க ஒருத்தி உங்களுக்காக மண்டைக்காய வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சாருக்கு மான்விழி மைவிழி மைதிலி கலைச்செல்வின்னு விதவிதமா கேக்குதோ. இப்போ இப்படியே போங்க சார் அவங்கள பார்க்க. ஐயோ, விளையாட்டுக்கு சொல்ல போய் அது வெளியாயிடுச்சே. போய் போய் குழந்தைகளை வச்சு என்ன பேசுறியேம்மா? என்ன டாக்டரே என்ன யோசிக்கிறீங்க? ஓ, போறக்கு சைக்கிள் இல்லைனா? ஐயோ அம்மா. ஐயோனாலும் வராது அம்மானாலும் வராது. உங்க டப்பா சைக்கிளை எடுத்துக்கிட்டு போங்க உங்க மைவிழி மான்விழி கிட்டேயே. நான் நடந்தே போய்க்கிறேன். கட்டுப்பா கலப்படாருப்பா. ரேகா, ஏங்க? போயா. என்ன தம்பி,
உனக்கும் பஞ்சதுக்கு ஏதாவது சண்டையா? சண்டையெல்லாம் 4 செவத்துக்குள்ள வீட்டுக்குள்ள வச்சுக்கணும்ப்பா. சூரியன் உதிக்கும் போது சண்டை வந்தா மறையும் போது தீர்த்தரணும். மறையும் போது சண்டை வந்தா உதிக்கும் போது தீர்த்தரணும். இதுவும் கூட தெரியாம என்ன பண்ற நீ? என்னது? பொண்டாட்டியா? இது மட்டும் அவ காதுல விழுந்திருக்கணும். பெரியவரே, இத சொன்னா உன்னை மட்டும் இல்ல, என்னையும் சேர்த்து தலைகீழ தொங்க விட்டு உப்பு கண்டம் பண்ணிடுவா, உப்பு கண்டம். ஹம். ஆனாலும் இதுவும் நல்லாதான் இருக்கு ரேகா. அஹ், உன்னோட பொசிஷன்னால தானே நான் மற்ற பொண்ணுங்களை பத்தி பேசுவோம். என்ன நீ தள்ளிவிட்டா? ஹம். இருக்கட்டும், சோத்தை மட்டும் தின்னா போதுமா? அது விளையிற இடத்தையும் பார்க்க வேண்டாம். பார்த்தாச்சு, சோத்துலையும் குளிச்சாச்சு, சேத்துலையும் குளிச்சாச்சு. ஏ தம்பி, அங்க வேறு மோட்டர் போயிட்டு இருக்குது, போய் குளிச்சுட்டு பதனமா போ. ம், சரிங்க. இரு, சைக்கிளை எடுத்துட்டு உன்னை தூக்கி விடுறேன். மறுபடியும் வலிக்கு விட்டு இது விழுந்துடாத. ம். ஐயோ ஐயோ, ஃப்ரெண்டாடா நீ? ஃப்ரெண்டா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ம், அந்த தாத்தா சொன்ன இடத்துல போய் குளிச்சு துவைச்சு அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தேன் நான். சும்மா கலந்த சங்க ஊதி கேட்டுட்டு, ஆமாம்மா நானா கண்டேன் இவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு. ம், அப்புறம் அங்கிருந்து இங்க சைக்கிள்ல வரக்குள்ளேயே எல்லாம் காஞ்சிருச்சு. பாவம், அவங்க தான் வெயிட்டையும் தூக்கிட்டு நடந்தே வந்திருக்காங்க. ஓ, அப்பவும் மேடம் மேல உனக்கு கோவம் இருக்கு. ஆனாலும் நடந்து வந்துட்டாங்களே அப்படின்னு தோணுதா? ம், சரி வா, அங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ம். ஐயோ அம்மா! ஐயோ அம்மா! ஏங்க, என்னங்க பண்றீங்க? ரேவதி, ஏன் சாருக்கு பார்த்தா தெரியலையா அம்மாவா? என்ன டாக்டரே, டாக்டருக்கே கண்ணு தெரியாம போயிடுச்சோ? இல்ல, இவங்க. அண்ணாத்தே காப்பாத்து, அண்ணாத்தே காப்பாத்து! நீ ரொம்ப நல்லவன் அண்ணாத்த, ரொம்ப நல்லவன். ஆனா இவங்க பெரிய இவன் உன்னை கேட்டமா சர்டிஃபிகேட் தர சொல்லி? ஆ, இது உங்க மேல இருக்கிற கோவம் இல்ல, என் மேல இருக்கிற கோவம். என்னை யாராவது நல்லவன் சொல்லிட்டு பொறுக்க மாட்டேதே அங்க. ஆ? அங்க ஃபயர் அப்படி பத்திக்கிட்டு எரியுது. இவன் ஒருத்தன் என்னையே யாராவது காப்பாத்தணும் போல இருக்கு. இதுல இவனை காப்பாத்தணுமாமாவே நானு? ம், இனி ஒரு 2 நிமிஷம் நின்ன என்னையும் தலைகீழ தொங்க விட்டு இப்படிதான் தோலை உரிப்பா. பாதையிலே சாகடிச்சிருவா போல இருக்கு. அண்ணாத்த, நீ எவ்வளோ நல்லவன் தெரியுமா அண்ணாத்த? கையிலேயே சும்மா 4 அடி போட்டுட்டு அனுப்பிட்ட. ஆனா இந்த அக்காங்க சும்மா பஞ்சு முட்டை மாதிரி இருந்துக்கிட்டு அடி வெளுக்குறாங்க அண்ணாத்த. அதுவும் இந்த மஞ்சக்கிழங்கு அக்கா இருக்கே, அந்த அக்கா எவ்வளோ நேரமா என்ன அடிக்குது தெரியுமா? கை காலெல்லாம் பிச்சுக்கிட்டு ரத்தம் வருது அண்ணாத்த. சாக்கு மறைச்சிச்சு அண்ணாத்த, சாக்கு மறைச்சிருச்சு. எக்கோ மேலுக்கு போமா எக்கோ, இப்போ புரியுதா நாங்கள் ஏன் அண்ணாத்தைய நல்லவர்னு சொல்கிறோம்னே? ரொம்ப நல்லவர் அக்கா, ரொம்ப நல்லவர். டேய், மூஞ்சி முகரையும் பாரு, கருகின சட்டி மாதிரி இருந்துகிட்டு நம்ம அடிக்கிறத மட்டுமே சொல்றானுங்க. நாங்க அடிக்கிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கடா. ஐயோ, டே கிறுக்கா, காலையில மாதிரி போட்டு கொடுத்துறாடா. அப்புறம் அண்ணாத்தி நம்மள பொழுதெடுப்பாடா, பொழுதெடுப்பாரு. அப்போ அந்த அளவுக்கு எதை பண்ணிருக்கீங்க? என்னடா பண்ணீங்க? ஏன் டாக்டரே, ஆபரேஷன் பண்ணிக்கிறியா பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு கேக்குற மாதிரி கேட்டா எப்படி சொல்வாங்க? டேய், இங்க ஒருத்தன் நின்னுட்டு இருக்கேன்டா, நீ நகரு, அப்பதானே நான் வர முடியும். இவன் இதுக்கு எப்படி பாக்குறா? அப்படியே ஒன்றும் தெரியாத கல்லூரி மங்க மாதிரியே நடிக்காத என்ன? ஓ, பக்கத்துல வந்து நின்னதுக்கா? ம், அது தெரியறதுக்கு இவ்வளோ நேரமா? டூ பிளேட். ஐயோ அம்மா, இருக்கிற இடத்துல தானே நிக்க முடியும். ஏன் பஸ் ட்ரெயின் பப்ளிக் பிளேசஸ்னு எங்காவது யாராவது உன் பக்கத்துல வந்து நிக்காம போயிருவாங்க? நான் என்னவோ தீண்டத்தகாதவன் மாதிரியும் இவங்கிட்ட பர்மிஷன் வாங்காம இவ பக்கத்துல வந்து நின்னதால பார்வையிலே முழுங்குற மாதிரி இல்ல பாக்குறா. அடியே, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டி, பயப்படவே மாட்டேன். பாசிட்டிவ்ஸை கொண்டாடுறது இல்லடி காதல், நெகட்டிவ்ஸை சகிச்சுக்கிறது தான் காதல். நான் அப்படிதான் வசிட்டு நிப்பேன். நீ என்ன நெருப்பா பாப்பியா? பாரு, அப்போ நீ அழகாதான் இருக்க. பாரு தாயே, பாரு.
சேத்துல தள்ளி விட்டுட்டு வந்தா மாப்பிள்ளை மாதிரி கிளம்பியா வந்திருக்க? ஏன் தள்ளி விட்டுட்டு வந்தா எங்களுக்கு எந்திரிச்சு வர தெரியாதாக்கும்? இல்ல மான்விழி மைவிழின்னு யார் வந்து? யாரும் எனக்கு சோப்பெல்லாம் போடல, நீ நிறுத்து. அப்புறம் எப்படி சாரு? நீதான் என்ன ஏதுன்னு கூட கேட்காம தள்ளி விட்டுட்டு வந்துட்டீல, அப்புறம் என்ன? உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஆமாம்மா, நல்லா கவனி மாமன. அட்டி பிச்சு. ம். காலையிலேயே நானும் பாட்டியும் கேட்டோம்ல, என்னாச்சு என்ன நடந்துச்சுன்னு. எதுவுமே சொல்லல நீ. இவனுங்களை கட்டி போட்டு இந்த அளவுக்கு அடிக்கிறீன்னா அப்ப அந்த அளவுக்கு ஏதோ நடந்திருக்கு. என்னன்னு சொல்லு முதல்ல. அதெல்லாம் நீயா சொல்ல மாட்டல்ல, நகரு, நானே அவனுக்கிட்ட கேட்டுக்கிறேன். டேய், நீங்களா வாயை தந்து சொல்றீங்களா இல்லையாடா? அண்ணே அது ஒன்றும் இல்லை அண்ணே. டேய், ஊத்தப்பல்லு வாயை மூடுடா, மூடு. அதை முதல்ல நீ செய். இந்த அண்ணாத்த நல்லவர் உமேச்சனா விட்டுருவாரு. நம்பாதடா, நம்பாத. அதுவும் மைசூர் பாக்காரனை நம்பாதடா, நம்பாத. மைசூர் பாக்கா? மைசூர் பாக்கு எனக்கு கிடைக்கும் கிடைக்கும். ஆ, ஆ, எனக்கு நெய் மணக்கிற மைசூர் பாக்கு தான் வேணும். சேத்துல விழுந்த மைசூர் பாக்கெல்லாம் வேண்டாம். தள்ளி விட்டு வேஸ்ட் பண்ணது யாருமா? அதுக்கு பனிஷ்மெண்ட் இன்னும் தரலையே, தருவேன் போரு. ஆ, ம். சை, இவங்க வேற ஒரு பக்கம் ஆவுனா கண்ணிலேயே பேசிக்கிறாங்க. ஏன்டா, உனக்கு அங்க எரியுதா? ஆமான்னு சொன்னா மட்டும் எச்ச பெட்ரோலை தானே ஊத்துவேன். பொறாமையிலே. ஹம். என்ன? ஆ, ஒன்றும் இல்லை. ம். டேய், இப்ப நீங்க 2 பேரும் சொல்லலாம், நாங்க 4 பேர் சேர்ந்து மொத்தல. ஐயோ அண்ணாத்த என்னை விட்டுருங்க. அப்போ ஒழுங்கா உண்மையே சொல்லுடா. ஆ, ஆ, காலையில அண்ணன்தான் ஆத்து பக்கம் போகலான்னு வந்தோமா. அப்போ இந்த மெழுகு சிலையை பார்த்தோமா. வெடலை பையன் சைட் அடிச்சான், வெடலை பொண்ணு தாங்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு அக்காவை சைட் அடிச்சுட்டு அண்ணாத்த கிட்ட பாம்பிழு தரனே. ம். அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம் வெள்ளை பணியாரம் தக்காளி பழத்தை கூட்டிகிட்டு வரேன்னு வீட்டுக்கு போய் ஃபஸ்ட் நைட்டுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கும்போது தான் அண்ணாத்து வந்து எங்களை அடித்தாரு. அப்புறம் அண்ணாத்து மேலே இந்த கோவத்தில் ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து அவங்க என்னைய அடிச்சாங்க, நான் திருப்பி அவங்கள அடிச்சேன். அதை விடு. அவங்க கிட்ட என்னடா வம்பு பண்ணீங்க? ஆ, ஆ, இதுக்கு மேல எல்லாம் எதுவும் சொல்லாதடா, சொல்லாத. ஏன்டா, ஏன் எதுக்கு இப்ப சாக்கடிச்ச மாதிரி அலற? ரேவதி, நீ முதல்ல நகரு. இப்ப நீங்களா சொல்றீங்களா இல்ல சொல்ல வைக்கட்டுமாடா? அது வெளியே வெயிட் பண்ணி அண்ணாத்திய காணாததால தான் உள்ளே வந்தோமா. அப்போது அக்கா படுத்து தூங்கிட்டு இருந்துச்சா. ம். காலையில் இந்த அக்காவை ஒரு நாள் நைட்டுக்கு கூப்பிட்டோம். அண்ணத்தை பொழந்துட்டாரு. அதனால் இப்போ வசமாக மாட்டிருக்கிறேன். இந்த அக்காவை விட்டுறக்கூடாதுன்னு. விட்டுறக்கூடாதுன்னு? நாட்டு சரக்கு நச்சுன்னு தான் இருக்கு, கிட்ட வந்து முட்டை வந்து அக்கின்னு தான் இருக்கு. தங்க குடமே தஞ்சாவூர் கடமே மந்திரிச்சு விட்ட புட்ட மலையாள படமே ஏய், அப்படின்னு அண்ணன் பாடிக்கிட்டு அந்த மஞ்சக்கிழங்கு அக்காட்ட அது ரேவதி, 107 டிகிரி செல்சியஸ் இருக்கு காய்ச்சல். நீ போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. அதை இங்க கொடுத்துட்டு போ. இல்ல ரொம்ப டயர்டா இருக்கும், அப்புறம் அங்க டிராவல் பண்ண முடியாது. போன்னு சொல்றேன்ல. டேய், கடையில வச்சு என்னடா வம்பிழுத்தீங்க? ஆ, ஆ, என்ன
சொல்றியா இல்ல? சார் சார் நாங்க வம்பெல்லாம் இழுக்கலைங்க சார். ஏன்டா பூசணிக்காய் மண்ட தலையா, நீயாவது ஒழுங்கா உண்மையை சொல்லு. கடையில் எங்ககிட்ட வம்பிழுக்கல, இப்போ வாயை திறக்கல, போடுற பொருளை கபாலம் திறந்து மூளை வெளியே வந்துட சொல்லிட்டேன். அண்ணி, ஏன்டா செனப்பண்ணி, யாரா உனக்கு அண்ணி? நீங்க எங்க அண்ணன் இதோ இங்க இருக்காரு. இவரை கட்டிக்கிட்டா எனக்கு அண்ணி தானே? அப்படி சொல்றா மாப்ள. வெளியே இப்படித்தான் முறைப்பாளுக, உள்ளுக்குள்ள குழு குழுன்னு சந்தோஷப்படுவாளுக, வெளியே காட்டிக்க மாட்டாளுகடா. ஐயோ அண்ணாத்தே, நீ என்னை எவ்வளோ வேணா அடிச்சுக்கோ. அவளை பார்த்துக்கிட்டே இருந்தா எனக்கு வழியே தெரியாது பார்த்துக்கேன். ஓ அப்படி. அப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச ஆப்பிள் மாதிரி இருக்கு. என்னது? என்னோட ரசகுல்லா. ரசகுல்லா அப்படியாங்க சார்? அப்போ அவங்க 2 பேரும் இங்கே இருக்கட்டும். நீங்களும் கத்தி கூச்சல் போடாம இருந்தா நாங்களும் உங்களை அழுங்காம குழுங்காம போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவோம். எப்படி ஒத்துழைக்கிறீங்களா இல்லையா? போஸ்ட்மார்ட்டமா? ம் சார், இப்பதான் அவங்கள நான் பொண்ணு கேட்டிருக்கேன். எப்போ கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து, ஐயோ நான் நிறைய கனவுலாம் கண்டு வச்சிருக்கேனே, அதுக்குள்ள சாரு யார்கிட்ட எப்போ எங்க பொண்ணு கேட்டீங்க? கடையில கடையில என்னோட ரசகுல்லா கிட்ட. எப்படி கேட்டேன்னு இப்போ இருக்கா சொல்லு. என் தங்கமே, என் செல்லம் பப்பிமா, உன் கூட இருக்கிறானுங்க 2 பேர், அவனுங்கனால மட்டும்தான் உனக்கு குழந்தை கொடுக்க முடியுமா என்ன? எங்களாலையும் முடியுமா? நாங்களும் பார்க்க அவங்களாட்ட இல்லைனாலும் ஓரளவுக்கு ஹேண்ட்ஸமா ஸ்டைலா மாடர்னா தானே இருக்கோம். அப்போ மாமனுக்கு எப்போ ஓகே சொல்ல போற? அவங்க ஒருத்தன் உண்மையாட்ட நின்று எல்லாமே கேட்டு தாண்டா இருக்கா. இப்போ இவங்க 2 பேர் மட்டும் போட்டும், நீ செத்தடா அவங்க ஐயால. இப்படிதாங்க சார் கேட்டேன். சரிதானே? அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? எதுவுமே சொல்லல. மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு பார்வை பார்த்து முறைச்சிட்டு அவங்களோட செருப்பையே பார்த்தாங்க. ம் அப்புறம் நான் உன் கூட ஒரு நாள் 1 மணி நேரம் வாழ்ற பாக்கியம் கிடைச்சா கூட போதும். ஒரு நாள் நைட்டு வரையான்னு கேட்டேன். அப்புறம் என்ன சார் நீங்க அந்த வெள்ளப்படியாரம் தான் மோசமானவன் பார்த்தா நீங்க ஒன்று கதை கேட்டுட்டே இருக்கீங்க. ஓ இல்ல, உன் மாமனாரு பொண்ணே நல்லா கேரளத்து பைங்கிலி மாதிரி இருக்கு. கண்டிப்பா அவங்களும் ஏதாவது ஆக்டரா தானே இருப்பாங்க. ஒத்துப்பாங்கன்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்கிட்டியா? அப்படி இல்லை சார், பொண்ணு ஒத்துக்கிட்டா மாமனார் கிட்ட பேசிட வேண்டியதுதான். ஓ சூப்பரா பேசலாமே. உன் மாமனார் யாருன்னு தெரியுமா? தெரியாது. நீங்க வேணா என் மாமனார் கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? ஆஹா, ஏன் கமிஷனர் ஆஃபீஸ்க்கும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் வழி தெரியாதா உனக்கு? என்ன சார், அங்கெல்லாம் நான் எதுக்கு போறேன்? என் மாமனார் வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. உன் மாமனாரு அங்கதான் மேக்சிமம் இருப்பாரு, வீட்லலாம் இருக்க மாட்டாரு. ஏன்? டே முண்டோம், கலெக்டரும் கமிஷனரும் அவங்க அவங்க ஆஃபீஸ்ல தானடா இருப்பாங்க. என்னது? இவங்களோட பேரண்ட்ஸ் ஒருத்தர் கலெக்டர் ஒருத்தர் கமிஷனர். பார்க்க போலாமா? ஐயோ சார், என் தலையில இடிய போட்டீங்களே. இனிமே தாண்டா போடவே போற. நீ இன்னுமா இங்கிருந்து போல? போய் தாத்தா கிட்ட சொல்லி பாடைக்கெல்லாம் சொல்ல சொல்லு போ. நடந்து வந்தீங்களா? காலெல்லாம் வலிக்கும், போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க. இல்ல மேடம் தான் ரசகுல்லா வச்சு டென்ஷன் ஆனா எப்படி? நான் பாத்துக்கிறேன், கொடுத்துட்டு போங்க. ரசகுல்லா அது இதுன்னு அவன் சொன்னதெல்லாம் நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுக்கு இதே கதி தான் சொல்லிட்டேன். ஸ்டார்ட் பண்ணலாமாடா?